பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் எல்லோரையுமே வாழ்த்துகிறேன். நாம் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளா, அவருடைய நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகளா, ஒவ்வொரு நாளும் பக்தி விருத்தி அடைந்து கொண்டே வருகிறோம் இல்லைங்களா? அப்ப தொடர்ந்து பக்தி விருத்தி அடைவது, தொடர்ந்து கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருவது, இது எப்படி நடக்கும்? நம்ம ஞானஸ்நானம் எடுத்த நாள் முதற்கொண்டு வாரங்கள் செல்ல செல்ல, ஒவ்வொரு மாதங்கள் ஓட ஓட, ஒவ்வொரு வருஷங்கள் ஓட ஓட கர்த்தரை அறிகிற அறிவிலே வளரணும், கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இது இயேசு கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்க்கும் ஒரு எதிர்பார்ப்பா இருக்கிறது. அப்ப நான் தொடர்ந்து எப்படி பக்தி விருத்தி அடைகிறது? சபையில அநேகர் இருக்கிறோம், நிறைய சபைகள் ஒரு சபையில 50 பேர் இருக்கலாம், இன்னொரு சபையில 25 பேர் இருக்கலாம். சோ தொடர்ந்து ஒவ்வொரு சபைகளும் எப்படி பக்தி விருத்தி அடைவது அப்படிங்கறத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபேசியன்ஸ் 4:16. அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆமென். ஆமென். சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. எப்படி? தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அப்ப சரீரம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்பது அவருடைய சபையை குறிப்பதுதான் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது இல்லைங்களா? சோ அவருடைய சபைக்கு பெயர் சரீரம். சோ இயேசு கிறிஸ்து சரீரமாகிய சபைக்கு தலைவராக இருக்கிறார் என்று நமக்கு கொலோசியர் 1:18 எழுதியிருக்குது. அதே போல எபேசியர் 1:23 எபேசியர் 5:23 இயேசு கிறிஸ்துவே சபையாகிய சரீரத்திற்கு தலையாயிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்ப சபை என்பது இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது இல்லைங்களா? அப்ப இந்த வசனத்துல நம்ம வாசித்த போது அவராலே சரீரம் முழுவதும், சரீரம் முழுவதும் அப்படின்னு சொன்னாங்க, இந்த சரீரத்துல அவயவங்களாய் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு, சோ முதல்ல சரீரத்துல இருக்கிற எல்லா அவயவங்களும் இசைவாய் கூட்டி இணைக்கப்படணும். சோ அந்த இன்டர் ரிலேஷன் எல்லாமே கனெக்டடா இணைக்கப்படணும். இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே. அப்ப சபை என்பது ஒவ்வொரு அவயமும் கிரியை செய்கிறதா சபை. யாரோ ஒருத்தர் போதிக்கிறாரு, மீதி எல்லாரும் சும்மா கேட்கிறது, இது சபை அல்ல என்பது நமக்கு நன்றாகவே கர்த்தர் கத்துக் கொடுத்திருக்கிறாரு. இப்ப சபை என்பது ஒவ்வொரு அவயமும் கிரியை செய்கிற ஒரு காரியமா இருக்கிறது. அப்ப சபையில ஒவ்வொரு அவயத்துக்கும், ஒவ்வொரு சகோதரனுக்கும், ஒவ்வொரு சகோதரிக்கும் கர்த்தர் ஒரு கடமையை கொடுத்திருக்கிறார். இவங்க எல்லாருமே பெர்ஃபெக்டா இருந்தாதான் சபையில ஒரு காரியம் கரெக்டாவே நடக்க முடியும். அது வாரக்கூடுகையா இருக்கலாம், இல்ல வேற ஒரு முக்கியமான கூட்டமா இருக்கலாம். சோ ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்யும் பொழுது அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும் என்று எழுதியிருக்கிறது. சோ பக்தி விருத்தி உண்டாகும். இந்த பக்தி விருத்தி எப்படி உண்டாகுமா? இது அன்பினாலே பக்தி விருத்தியை உண்டாக்கி சரீர வளர்ச்சியையும் உண்டாக்குகிறது என்று எழுதியிருக்கிறது. அப்ப முதல்ல கர்த்தருடைய சபையாகிய சரீரத்துல நாம அவயங்களா இருக்கிறோம். இன்னைக்கு நாம ஒவ்வொரு பட்டணத்திலையும் சபையா கூடிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இப்ப பெங்களூர் சபை, சென்னை சபை, கோயம்புத்தூர் சபை, திருச்சி சபை, இப்படி நம்ம பல இடங்கள்ல நாங்க சபையா நம்ம கூடி வந்துகிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இப்படி ஒவ்வொரு சபையில கர்த்தருக்கு அவயவங்கள், சகோதரர்கள் சகோதரிகள் அவருடைய சரீரமாகிய சபையில அவயவங்களா இருக்கிறாங்க. சோ இந்த ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் தன்னுடைய கடமையை உணரும் பொழுது கர்த்தர் எனக்கு இந்த கிருபையை கொடுத்திருக்கிறாரு, சபைக்குள்ளார எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு, என்னுடைய பொறுப்பு இந்த ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து அதை கர்த்தருடைய கிருபையோடு செய்யும் பொழுது அது சபைக்குள்ளார பக்தி விருத்தியை உண்டாக்கும். இது எதன் நிமித்தமா? அன்பன் நிமித்தமா பக்தி விருத்தியை உண்டாக்கும். அதே போல சரீர வளர்ச்சியை உண்டாக்கும். இந்த சரீர வளர்ச்சி என்பது சபையானது விசுவாசத்திலும் வளரும், சபையானது எண்ணிக்கையிலும் வளரும், சபையானது பக்தி விருத்தியிலும் வளரும். இப்ப நேத்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நேத்து மதுரை மாவட்டத்துல பார்வை இல்லாத அநேக சகோதர சகோதரிகளுக்கு கர்த்தருடைய 2ஆம் வருகையின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. பார்வை இல்லாதவர்கள் மாத்திரம் ஒரு 200 சகோதர சகோதரிகள் பார்வை இல்லாதவர்கள் வந்திருந்தாங்க. பட் அவங்களோட கூட வந்திருந்த வாலண்டியர்ஸ் இதெல்லாம் சேர்த்தா ஒரு 250 பேருக்கு மேல இருக்கும். சோ 250 சகோதர சகோதரிகள்
அதுல வந்துட்டு அவங்களுக்கு பார்வை இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. இவங்களை நம்ம எப்படி கவனிச்சுக்கிறது? அவங்கள போய் ஒரு பஸ் ஸ்டாப்ல இருந்து கூட்டிட்டு வரணும். ஒவ்வொருத்தரையா வந்துட்டு பக்கத்துல இருக்க ஒரு 100 மீட்டர் தள்ளி இருக்கிற பஸ் ஸ்டாப்ல இருந்து கூட்டிட்டு அதுக்கு ஒரு சில சகோதரர்கள் பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. பஸ் ஸ்டாப்ல இருந்து அவங்கள கூட்டிட்டு வரதுக்கு. கூட்டிட்டு வந்து அவங்கள ஸ்லோவா மாடிப்படியில ஏத்தி அவங்கள போய் அவங்களோட சீட்ல உட்கார வச்சாங்க. அதுக்கு பிறகு ஒரு சில சகோதரர்கள் அவங்களுக்கு கொண்டு போய் தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க, பிஸ்கட் கொடுத்தாங்க, டீ கொடுக்கறதுக்கு ஒரு சில சகோதரர்கள் வந்துட்டு பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. அந்த டீயை ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்துட்டு நிறைய சகோதரர்கள் கிச்சன்ல மட்டுமே வந்துட்டு நம்முடைய சகோதரர்கள் அவங்களுடைய அந்த தாளந்த உணர்ந்து அவங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பு உணர்ந்து நம்முடைய சகோதரர்களே ஒரு 300 பேரு 350 பேருக்கு வந்துட்டு சமையல் பண்ணாங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் வந்துட்டு சகோதரர்கள் எல்லாருமே இந்த காரியத்தை எடுத்து பண்ணினாங்க. சோ இப்படி அதே போல வந்துட்டு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு வசனம் அறிவித்ததுல ஒரு சில சகோதரர்கள் அந்த பொறுப்புகளை வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க. சோ இது வந்துட்டு ஒருவரால் நடந்த ஒரு காரியம் இல்ல. சோ நேத்து இந்த மதுரை இந்த கூடுகையில வந்துட்டு பார்வை இல்லாதவர்களுக்கு நடந்த அந்த ஒரு கூடுகையில வந்துட்டு பக்தி விருத்தி எல்லாருக்குமே உண்டாச்சு. இது எதனால இந்த பக்தி விருத்தி உண்டாச்சு? இது ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கர்த்தர் எனக்கு என்ன கிருபையை கொடுத்திருக்கிறாரு அப்படின்றத ஒவ்வொரு சகோதரனும் வந்துட்டு நேத்து உணர்ந்தாங்க. சோ கிட்டத்தட்ட நம்முடைய பிரதர்ஸ் மட்டுமே வாலண்டியர்ஸ் மாதிரி நான் உதவி பண்றேன்னு சொல்லி ஒரு 30ல இருந்து 40 சகோதரர்கள் இந்த 200 பார்வை இல்லாதவங்களுக்கு வந்துட்டு உதவி செய்யறதுக்கு ஒரு 30ல இருந்து 40 சகோதரர்கள் வெவ்வேறு பட்டணங்கள்ல இருந்து வந்திருந்தாங்க. தமிழ்நாட்டு சபையில இருந்து வெவ்வேறு பட்டணங்கள்ல இருந்து நாங்களும் உதவி செய்யறோம், நாங்களும் ஒரு பொறுப்பெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெவ்வேறு சகோதரர்கள் வந்திருந்தாங்க. வர முடியாத அநேகர் வரணும்னு விருப்பப்பட்டாங்க. ஆனா அந்த ஹால்லயும் வந்துட்டு இடம் இல்ல. வர முடியாத அநேகர் வந்துட்டு ஜெபிச்சுக்கிட்டாங்க. வந்துட்டு ஒரு சில நிறைய உதவிகள் வந்துட்டு இதற்காக அவங்க செஞ்சிருக்கிறாங்க. சோ இப்படி ஒவ்வொரு அவையும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்ததை நேற்று பிராக்டிக்கலாவே வந்துட்டு பார்க்க முடிஞ்சு. சோ இந்த ஒரு மீட்டிங் நேற்று சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும்னா நம்பர் 1 நமக்கு கர்த்தருடைய கிருபை வேணும். சோ கர்த்தருடைய கிருபை பூரணமா இருந்தது வந்துட்டு பார்க்க முடிஞ்சு. சொல்ல போனா இது நடந்த ஒரு இடம் பாத்தீங்கன்னாக்க அது ஒரு கள்ள சபையோட வந்துட்டு கூடாரத்துலதான் இந்த என்டையர் மீட்டிங் நடந்துச்சு. மதுரையில வந்துட்டு ஒரு ஃபேமஸ் பைபிள் காலேஜ் இருக்குது, வந்துட்டு பைபிள் பவன் அப்படின்ற ஒரு பைபிள் காலேஜ் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த இடத்த புக் பண்ணும் பொழுது எங்களுக்கு அதை பத்தி பெருசா வந்துட்டு ஒன்னும் தெரியாது. இது ஒரு ஃபேமஸான பைபிள் காலேஜ், இது எதுவுமே தெரியாது. அவங்க பல ஆண்டுகளா பைபிள் காலேஜ் எல்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பல ஆண்டுகளா ரொம்ப ஃபேமஸான வந்துட்டு ஒரு கூட்டமா தான் வந்துட்டு இருக்கிறாங்க. பட் நேத்து அவங்க கேட்ட கேள்வி, 200 பார்வை இல்லாத சகோதர சகோதரிகளை நீங்க எப்படி கூட்டினீங்க, இது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டாங்க. சோ இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வந்துட்டு கர்த்தர் கொடுக்கிற பெரிய கிருபை. சோ ஈவன் கட்டிட சபைகள் எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிறவங்க ஒரு 60 ஆண்டு காலமா அவங்க இருக்கிறாங்கன்றதை நாங்க கேள்விப்பட்டோம். சோ 60 ஆண்டு காலமா வந்துட்டு அவங்க சுவிசேஷம் அறிவிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. பட் ஒரு 200 பார்வை இல்லாத சகோதர சகோதரிகளை நீங்க எப்படி கூட்டினீங்க? இது கர்த்தருடைய சுத்த கிருபையா இருக்கிறது. சோ தொடங்குனதுல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் கர்த்தர் பெர்ஃபெக்டா வந்து நடத்தினார். எப்படின்னாக்க தன்னுடைய பிள்ளைகள் மூலமா வந்து நடத்தினார். சோ காரணம் என்னன்னாக்க ஒவ்வொரு அவயமும் ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் நேற்று கிரியை செய்தார்கள். அது அன்பினாலே சபைக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கியது. இதன் மூலமா சரீர வளர்ச்சியும் உண்டாச்சு. அநேகர் சுவிசேஷத்தை ஏத்துக்கிட்டாங்க. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன்றதை ஏத்துக்கிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரமா இருக்குது, நான் பரிசுத்தமாகணும் அப்படின்ற அந்த பக்தி விருத்தியோட ஒரு சில சிறு சிறு உதவிகள் வந்துட்டு அநேக சகோதர சகோதரர்கள் முன் வந்து அவங்களுக்கு நம்ம சிறு உதவிகள் செய்யலாம்னு சொல்றத வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்த அந்த அரிசியோ மளிகை சாமானோ அந்த சிறு உதவிகளை அவங்க பெற்றுக்கிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையை செலுத்திட்டு சந்தோஷமா எல்லாருமே போனாங்க. நம்முடைய சகோதரர்களும் கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு சந்தோஷமா எல்லாருமே மீண்டும் திரும்பி வந்தோம். சோ இதை எதை காண்பிக்குதுன்னா, இங்க எந்த ஒரு தனி மனிதனுடைய ஆளுகையோ ராஜ்யமோ வந்துட்டு இங்க கிடையாது. கர்த்தருடைய சபைகள்ல தனி மனிதனுடைய ஆளுகை கள்ள சபைகள்ல இருக்கிறது போல தனி மனிதனுடைய ஆளுகையோ ராஜ்யமோ இங்க கிடையாது. வந்துட்டு இங்க ஒவ்வொரு அவயமும் தன் தன் கடமையை வந்துட்டு உணர்ந்ததுனால அற்புதமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை செலுத்தும்படி இந்த எபேசியர் 4:16 நமக்குள் நிறைவேறியதை வந்துட்டு நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9:31, ஆக்ட்ஸ் 9:31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஆமேன். அடிப்படையில கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் சபைகள் நடந்து பெருக வேண்டும், இல்லைங்களா? பட் இந்த வசனம் சொல்லுது, யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும்
சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து அப்படின்றத பாக்குறோம். சோ இந்த பக்தி விருத்தி இந்த எடிபிகேஷன் வந்துட்டு நமக்கு வேணும்ன்றத கர்த்தர் வந்துட்டு விரும்புறார். அந்த எடிபிகேஷன் மட்டுமல்ல, தொடர்ந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நாம் நடக்கணும், நாம் வளர வேண்டும், பெருக வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. சோ சபையை இதனாலதான் வந்துட்டு சரீரம் என்று கர்த்தர் சொல்றார். நம்ம ஏற்கனவே வாசிச்ச எபேசியர் 4:16 சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. சோ பக்தி விருத்தி அடையும் பொழுது என்ன நடக்குமா? சரீர வளர்ச்சியும் உண்டாகுது அப்படின்றத இதுக்கு முந்தின வசனத்துல வாசிச்சோம். இப்ப வாசித்த அப்போஸ்தலர் 9:31 இங்க பக்தி விருத்தி அடைந்தன, சபைகள் பக்தி விருத்தி அடைந்தன. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல வந்துட்டு சபைகள் நடந்தன. அதே போல பரிசுத்த ஆவியின் ஆறுதல் இருந்துச்சு, அதுல வந்துட்டு சபைகள் நடந்தாங்க. அதே போல இது வளர்ந்து பெருகின என்றும் வசனம் சொல்கிறது. சோ இந்த 2 வசனத்திலையும் பாத்தீங்கன்னாக்க சரீர வளர்ச்சி என்கிற வார்த்தை இருக்குது. இல்ல சபைகள் இதுல நடந்து பெருகின. அந்த பெருக்கம் சபைக்கான விசுவாசத்தின் வளர்ச்சி, எண்ணிக்கையின் வளர்ச்சியை வந்துட்டு பாக்குறோம். இதுக்கு அடிப்படையில என்ன தேவை? பக்தி விருத்தி தேவை. இந்த பக்தி விருத்திக்கு அடிப்படை வந்துட்டு என்னது? ஒவ்வொரு அவயமும் தன் தன் கடமையை வந்துட்டு உணரணும். அப்படின்னா கேட்கிற ஒவ்வொருவருக்கும், நீங்க இருக்கிற உங்களுடைய பட்டணத்துல, உங்களுடைய சபையில, நீங்க திருவண்ணாமலை சபையா இருக்கலாம், இல்ல வந்துட்டு நாகர்கோயில் சபையா இருக்கலாம், இல்ல தூத்துக்குடி திருநெல்வேலி சபையா இருக்கலாம், இல்ல காரைக்குடி, புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, இப்படி எந்த சபையை சார்ந்தவராக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு கடமை இருக்குதுங்க. உங்களுடைய சபையில, உங்க பட்டணத்துல, உங்களுடைய ஊர்ல கர்த்தர் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு கடமையை கொடுத்திருக்கிறார். சில நேரம் நேத்து செஞ்சது போல, இந்த மதுரை மாவட்டத்துல நடந்தது போல நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு கடமை எடுத்து நம்ம செய்யலாம். சில நேரங்கள்ல அந்தந்த பட்டணத்துல தனித்தனியா ஒரு 3 பேரு, 5 பேரு, 10 பேரு, 20 பேரு, 50 பேருன்னு பொறுப்பெடுத்துக்கிட்டு கர்த்தருக்காக அந்த சுவிசேஷ ஊழியத்தை வந்துட்டு செய்யலாம். சோ ஏதாவது ஒரு விதத்துல வந்துட்டு கர்த்தருடைய காரியங்கள்ல நம்முடைய அந்த கடமையை நம்ம உணர்ந்தவர்களா இருக்கும் பொழுது சபையில என்ன நடக்கும்? நம்பர் 1 பக்தி விருத்தி நடக்கும். 2வது இதன் மூலமா வந்துட்டு பரிசுத்த ஆவியின் ஆறுதல் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எல்லாருடைய இருதயத்திலும் அதிகமாக பெருகும். கடைசியா சபையானது சரீர வளர்ச்சி, அதாவது விசுவாசத்துல வளருவதும் எண்ணிக்கையில் வளருவதும் இது அதிகமாக அடைந்த சபைகள் ஆறுதல் அடையும். கர்த்தருடைய வருகைக்கு நாம் எல்லோருமே ஆயத்தமாகி பரிசுத்தமாய் இருக்க முடியும் என்று வேதம் சொல்கிறது. சோ இதுக்கு அடிப்படை ஆணிவேறு பக்தி விருத்தி உண்டாகணும். இந்த பக்தி விருத்திக்கு ஒவ்வொரு சகோதரனும், ஒவ்வொரு சகோதரியும், சோ நீங்க சரீரத்துல பாத்தீங்கன்னா, நம்முடைய சரீரத்துல கண்ணுல ஒரு பிரச்சனை வந்தா அந்த சரீரமே ஸ்தம்பிச்சு போகும். காதுலையோ பல்லுலையோ ஒரு வலி வந்துச்சுன்னு சொன்னாக்க சரீரமே வந்துட்டு ஸ்தம்பிச்சு போகும். ஆனா சரீரத்துல இருக்கிற எல்லா அவயங்களும் சீரா நடந்துச்சுன்னு சொன்னாக்கா அப்பதான் சரீரம் வந்துட்டு பெர்ஃபெக்டா வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகும். சிமிலர்லி நமக்கு சபைகள்லயும் அப்படிதான். ஒவ்வொரு சகோதரனும், ஒவ்வொரு சகோதரியும் கர்த்தருக்குள்ளார தன்னுடைய ஆவிக்குரிய கடமை என்னது அப்படின்றத நாம் உணரும் பொழுது நம்முடைய சொந்த வாழ்க்கையில இருக்கிற கட்டுக்கள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், இவை எல்லாவற்றிலிருந்தும் நாம விடுபட்டு நாம ஒன்னா சேர்ந்து கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் அதை வாய்க்க செய்கிறார். அங்க சபைகளுக்கு ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பக்தி விருத்தி உண்டாகுது. ஏன்னா நேத்து திரும்பி வந்தப்ப எல்லாருமே சந்தோஷமா வந்தோம். நேத்து அங்க வாலண்டியர்ஸ் பிரதர்ஸ் நிறைய பேர் நாங்க போயிருந்தோம். அதுல கிட்டத்தட்ட ஒரு 30-40 சகோதரர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாருமே வேலை பார்த்தாங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடமையை உணர்ந்து வந்துட்டு மாடிப்படி ஏறினதே ஒரு 50 தடவை நிறைய பேர் வந்துட்டு ஏறி இருப்பாங்க. கிச்சன்ல சமைச்சவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு 300-350 பேருக்கு சமைக்கும் பொழுது அவ்வளவு வேலைப்பாலும் வந்துட்டு நம்முடைய சகோதரர்களுக்கு இருந்துச்சு. இருந்தாலும் இந்த ஏழை சகோதரர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. நம்மளால கர்த்தருக்கு ஒரு காரியத்தை செய்ய முடிஞ்சுன்னு சொல்லி அவ்வளவு ஒரு சோர்வு வந்துட்டு ஒரு சைடு இருந்தாலும் எல்லாருக்குமே மிகுந்த சந்தோஷம் இருந்தது. பரிசுத்த ஆவிக்குள் மிகுந்த சந்தோஷம் இருந்தது. எல்லாருமே பக்தி விருத்தியோட வந்துட்டு சமாதானத்தோட சந்தோஷத்தோட வந்துட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லிவிட்டு திரும்பி வந்தோம். சோ இதற்கு அடிப்படை என்னுடைய கடமை என்னது அப்படிங்கிறத நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14:12. 1 Corinthians 14:12. நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடியவர்கள் ஆனபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். ஆமீன். சபைகளில் பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக என்கிற வார்த்தை இருக்குது. இப்ப சபையில பக்தி விருத்தி உண்டாகணும்னா நமக்கு என்ன வேணும்? ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியினால் அவைகளில் தேரும்படி நாடுங்கள். அப்ப ஆவிக்குரிய வரங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்குதா? சபையில பக்தி விருத்தி உண்டாகும். இந்த ஆவிக்குரிய வரங்கள் என்னதுங்க? ஏன்னா இது 1 Corinthians 14 வந்துட்டு இருக்குது இல்லைங்களா? நீங்க 1 Corinthians 12 வாசிக்கும் பொழுது அதுல ஆவிக்குரிய 9 வரங்களை பத்தி வாசிக்கிறோம். ஞானத்தை போதிக்கும் வசனம், அடுத்து வந்துட்டு அறிவை உணர்த்தும் வசனம்,
இது போதிக்கிற வரத்தை பத்தி கர்த்தர் பேசுகிறார். சோ சபையில ஒரு அடிப்படையான ஒரு வரம் எதுன்னு சொன்னாக்க அந்த முதல் 2 வரங்கள், ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், அடுத்து விசுவாசம். இது எல்லாருக்கிட்டமே இருக்கிற ஒரு வரம். சோ கர்த்தர் சபையில எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரு வரம் எதுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வரம் இல்லைன்னு சொல்லி யாருமே சொல்லிட முடியாது. ஏன்னா விசுவாசம் என்கிற இந்த ஒரு வரம் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே கர்த்தர் கொடுக்கிற ஒரு வரமா இருக்கிறது. சோ இப்ப முதலாவது ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாசம், அடுத்து சுகமளிக்கும் வரம் இருக்குது, அற்புதங்களை செய்யக்கூடிய வரம் இருக்குது, தீர்க்க தரிசன வரம் இருக்குது, ஆவிகளை பகுத்தறியக்கூடிய ஒரு வரம் இருக்கிறது, அந்நிய பாஷை வரம், அந்நிய பாஷைய வியாக்கியானம் செய்கிற வரம். சோ இந்த 9 வரங்கள்ல உங்களுக்கு கர்த்தர் ஏதாவது 1, 2, 3, 4 ஏதாவது ஒரு சில வரங்களை நிச்சயமாவே கொடுத்திருப்பார். அதுல அடிப்படையா எல்லாருக்குமே விசுவாசம் என்கிற ஒரு வரம் இருக்குது. அப்ப இந்த வரங்கள்ல வந்துட்டு நாம் தேரும்படி நாடும் பொழுது என்ன நடக்கிறது? சோ இந்த வரம் இருக்குதுன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் உணர்றோம். உணர்ந்துட்டு அதுல நம்ம அதிகமா தேரணும்னு சொல்லி வசனம் சொல்கிறது. சோ இதுல தேரும் பொழுது என்ன நடக்குது? சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறது. அப்ப கர்த்தர் எனக்கு என்ன வரத்தை கொடுத்திருக்கிறாரு, சபையில என்னுடைய கடமை என்னது அப்படின்றத நான் உணரும் பொழுது, அந்த வரத்தை நான் பயன்படுத்தும் பொழுது, அந்த வரத்தில் நான் தேறுகிற பொழுது சபையிலே பக்தி விருத்தி உண்டாகும். சபையிலே பக்தி விருத்தி உண்டாகும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகும், பரிசுத்த ஆவியின் ஆறுதல் கிடைக்கும். சோ இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல நாம் கீழ்ப்படியும் பொழுது சரீர வளர்ச்சி, விசுவாச வளர்ச்சியும், சபையில வந்துட்டு சகோதர சகோதரிகளின் எண்ணிக்கையிலே வந்துட்டு வளர்ச்சி வந்துட்டு இருக்கும். சோ சில நேரம் சபைகள் வந்துட்டு ஸ்டாக்னண்டா இருக்குதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சோ ஒரு சபையில வந்துட்டு அந்த எண்ணிக்கை ஒரே எண்ணிக்கையா இருக்குது, இல்ல சில நேரம் குறையுது அப்படின்னா அங்க ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்துறவங்க அதிகமா இல்லைன்னு சொல்லி அர்த்தம். நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு சில சபைகள்ல வந்துட்டு எண்ணிக்கை வந்துட்டு ஒரு சில ஆண்டுகளா ஒரே மாதிரி எண்ணிக்கையும் இருக்குது, ஒரே மாதிரி விசுவாச அளவும் ஒரே மாதிரி இருக்குது, அது இன்க்ரீஸ் ஆகலைனாக்க ஆவிக்குரிய வரங்களை நம்ம அதிகமா பயன்படுத்தல அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்தும் பொழுது சபையில பக்தி விருத்தி உண்டாகும். சோ ஆவிக்குரிய கனி இருந்தாக்க நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம். ஆனா பக்தி விருத்தி அடையணும்னு சொன்னாக்க ஆவிக்குரிய வரங்களை நாம் பயன்படுத்துகிறவர்களா இருக்கணும். நிச்சயமா உங்களுக்குன்னு சொல்லி ஒரு 2 வரத்தையோ 3 வரத்தையோ 4 வரத்தையோ கர்த்தர் நிச்சயமா வந்துட்டு கொடுத்திருப்பார். அது என்ன வரம்ன்றத நீங்க வந்து நிதானிச்சு பார்க்கணும். நீங்க நிதானிச்சு பார்த்து அந்த வரங்களில் வந்துட்டு நாம் தேரும்படி நாட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். ரோமர் 12:5, ரோமன்ஸ் 12:5. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். ஆமென். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரே சரீரமா இருக்கிறோம். நாம் ஒரே சரீரத்துல கூட்டி கட்டப்பட்டவர்களா இருக்கிறோம். அதனால ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். ஒரு சகோதரன் சோர்ந்து போகும் பொழுது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய இன்னொரு சகோதரன் வந்துட்டு எடுத்துக்கிறார். நேற்று அந்த சகோதரர்கள் வந்துட்டு சொன்னாங்க, பிரதர் நான் இது ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை வந்துட்டு பார்த்தேன். நம்முடைய சகோதரர்கள் வந்துட்டு ஒரு 8 பேர் வந்துட்டு சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப வந்துட்டு ஒரு வேலை பளு இருக்கிற ஒரு காரியம்தான். ஆனா ஒரு சகோதரன் சோர்ந்தப்ப ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு சகோதரன் போய் கரண்டியை பிடிக்கிறாரு. இன்னொரு சகோதரன் சோர்ந்து போகும் பொழுது யாருமே சொல்ல தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா போய் இன்னொரு சகோதரன் வந்துட்டு கரண்டியை பிடிக்கிறாரு. இந்த மாதிரி நான் என்னுடைய பழைய சபையில எல்லாம் வந்துட்டு அதிகமா பார்த்ததில்லைன்னார். ஏன்னாக்கா நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். சோ ஒரு சகோதரனால முடியலையா, நான் அந்த பொறுப்பெடுத்துக்கிறேன், அந்த அவயத்துக்கு பதிலா நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒருவரை ஒருவர் நம்ம ஜெபத்துல தாங்குறது மட்டுமல்ல, வந்துட்டு ஈவன் பிசிக்கலாவும் தாங்குகிற பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? சோ இதுதான் கர்த்தர் நமக்கு கத்து கொடுத்தது. சோ இந்த சகோதரனுக்கு சோர்வு இருக்குதா, நான் பாத்துக்கிறேன். இல்ல இந்த சகோதரனுக்கு ஒரு பலவீனம் வந்துட்டு இருக்குதா, நான் அவருக்காக ஜெபிக்கிறேன். இவருக்கு ஒரு குறை இருக்குதா, அந்த குறையை வந்துட்டு நான் தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவின் சபைகள்ல வந்துட்டு ஒருவருக்கொருவர் நாம் அவயவங்களா இருக்கிறோம். அப்பதான் வந்துட்டு சபையானது சரீர வளர்ச்சியை உண்டாக்கும் என்று எழுதியிருக்கிறது. சரி, இந்த பக்தி விருத்திக்கு அடிப்படையானது எதுன்னு பாத்தீங்கன்னா புத்தி சொல்லுதல், அதாவது எக்ஸார்டேஷன். சோ இந்த புத்தி சொல்லுதல், எக்ஸார்டேஷன் இருப்பது ஆவிக்குரிய வரங்கள்ல ஒரு முக்கியமான வரம் வந்துட்டு போதிக்கிறது இல்ல புத்தி சொல்லுதல். சோ போதிக்கிறதுனா நம்ம மேடையில் என்ன போதிக்கிறதுன்னு கிடையாது. நம்ம 1:1 கூட தனிப்பட்ட முறையில ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு. சோ நமக்கு சபை கூடுதல் வசனம் தெரியும். எபிரேயர் 10:24-25 நம்ம ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு என்கிற வசனம் இருக்குது. இந்த புத்தி சொல்லுதல் எக்ஸார்டேஷன் என்று இங்கிலீஷ்ல எழுதி இருக்குது. சோ அதே போல பக்தி விருத்தி எடிபிகேஷன். சோ எடிபிகேஷன் வேணும்னா
முதல்ல எக்ஸார்டேஷன் வந்துட்டு வேணும். எக்ஸார்டேஷன் இல்லாம எடிஃபிகேஷன் இல்ல. சோ விச் மீன்ஸ் புத்தி சொல்லுதல் இல்லாம பக்தி விருத்தி இல்லை என்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 13:5, ஆக்ட்ஸ் 13:15. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமமும் வாசித்து முடித்த பின்பு, சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். ஆமேன். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமும் வாசித்து முடித்த பின்பு, சோ வசனத்தை வாசிக்கிறாங்க. வாசிச்ச பின்பு வந்துட்டு அப்போஸ்தலர்கள்ட்ட, இப்ப பர்னபா பவுல் அங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட வந்துட்டு என்ன சொல்றாங்க? சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள். சோ இங்க புத்தி சொல்ல அப்படின்றத இங்கிலீஷ் பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் எக்ஸார்டேஷன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. அப்ப ஜனங்களுக்கு வசனத்தை கொண்டு புத்தி சொல்லும் பொழுது, அதாவது வேத வாக்கியங்களை நாம் விளக்கி சொல்லும் பொழுது என்ன நடக்குது? அங்கே பக்தி விருத்தி உண்டாகுது அப்படின்னு வேதம் சொல்லுது. சோ இந்த புத்தி சொல்லுதலுக்கும் பக்தி விருத்திக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 முதல் 33 வரை வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 15 verses 32 to 33. யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி சில காலம் அங்கே இருந்து பின்பு சகோதரரால் சமாதானத்தோட அப்போஸ்தலரிடத்திற்கு அனுப்பிவிடப்பட்டார்கள். ஆமீன். ஆமென். யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடியினாலே இவங்க என்ன வந்துட்டு பண்றாங்க? அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தினார்கள் அப்படிங்கறத வந்துட்டு பாக்குறோம் இல்லைங்களா? அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லும் பொழுது என்ன நடக்குது? சகோதரர்கள் சபையானது திடப்படுது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இங்கிலீஷ்ல வாசிக்கும் பொழுது exhorted the brethren with many words and confirmed them. சோ திடப்படுத்தினார்கள், கன்ஃபார்ம் பண்றாங்க. எதனால வந்துட்டு? எக்ஸார்டேஷன் மூலமா, புத்தி சொல்லுதல் மூலமா தான் வந்துட்டு சபையானது விசுவாசத்தில் திடப்படுகிறது, சபையானது விசுவாசத்தில் வளருகிறது. சோ இந்த புத்தி சொல்லுதல்ன்றது நம்ம எல்லாருக்குமே கர்த்தர் இந்த கிருபையை வந்துட்டு கொடுத்திருக்கிறார். இது யாரோ ஒருத்தர் 2 பேர் புத்தி சொல்ற காரியம் கிடையாது. ஏன்னா ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி அப்படின்ற வார்த்தை இருக்கு. நம்ம தனிப்பட்ட முறையில 1:1 பேசும் பொழுது ஒருவருக்கொருவர் நாம் புத்தி சொல்ல முடியும். சோ அநேக சகோதரர்கள் நேற்று மீட்டிங்க்கு கார்ல வரும் பொழுது கூட வசனத்தின் சம்பந்தமா நிறைய பேசிக்கிட்டே வந்தாங்க. செப்பரேட்டா வந்துட்டு 2, 3, 4 கார்ல வந்துட்டு சகோதரர்கள் வந்திருந்தாங்க. ஒவ்வொரு கார்லயும் ஒரு 4-5 பேர் வரும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்க வசனத்தை பத்தி பேசின காரியங்களை பத்தியும் அதுல நடந்த சாட்சிகளை பத்தியும் வந்துட்டு அவங்க எந்தெந்த அளவுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவா பேசிக்கிட்டாங்க, எந்தெந்த அளவுக்கு ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி கொண்டார்கள் அப்படின்றதையும் கேட்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சோ அடிப்படையில சபையானது வந்துட்டு விசுவாசத்துல வளரணும், அதே போல எண்ணிக்கையில வளரணும்னாக்க பக்தி விருத்தி வேணும். பக்தி விருத்தி அடையணும்னு சொன்னாக்க நாம் முதல்ல வந்துட்டு ஒவ்வொருத்தருடைய கடமையை உணர்ந்து நாம் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. சோ சபையா நம்ம கூடும்பொழுதும் அதுல நமக்கு வந்துட்டு ஒரு கண்காணியோ ஒரு மூப்பரோ நமக்கு போதிக்கிறார். அதே போல தனிப்பட்ட முறையில நம்ம பேசிக்கும் பொழுதும் ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும் அளவுக்கு நாம் புத்தி சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. சோ இந்த மாதிரி நேரங்கள்ல வந்துட்டு தனிப்பட்ட முறையில நம்ம வந்துட்டு மீட் பண்ணும் பொழுது கூட அந்த தேவையில்லாத பேச்சுக்களை, சில நேரம் வந்துட்டு வெட்டி பேச்சுகளோ வீண் வார்த்தைகளோ வந்துட்டு இதை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. சோ கர்த்தருக்கு பிடிக்காத வார்த்தைகள், வம்பு வார்த்தைகள், புத்தியீனமான பேச்சு, பரியாசம், வீண் வார்த்தைகள் வந்துட்டு இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம பக்தி விருத்திக்கு ஏதுவாக பேசும் பொழுது சபையானது வந்துட்டு இது பக்தி விருத்தி அடைந்து சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 19:8, ஆக்ட்ஸ் 19:8. பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். ஆமென். ஆமென். பவுல் வந்துட்டு என்ன செய்யறான்? 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து புத்தி சொல்லி கொண்டு வந்தான் என்று எழுதியிருக்கிறது. சோ இந்த எக்ஸார்டேஷன், புத்தி சொல்லுதல் நடக்கும் பொழுதுதான் வந்துட்டு சோ வசனம் தெளிவா நமக்கு வந்துட்டு புரியுது இல்லைங்களா? ஒருவர் வந்துட்டு வசனத்தை நமக்கு விளக்கி சொல்லும் பொழுது, புத்தி சொல்லும் பொழுது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க சபையானது பக்தி விருத்தி அடைகிறது, பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நம்மளால் நடக்க முடியுது, சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. தொடர்ந்து வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 20:2, ஆக்ட்ஸ் 22. அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தான். ஆமென்.
அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி, சோ சீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி, இங்கிலீஷ்ல given them much exhortation அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. சோ இந்த புத்தி சொல்லுதல், எக்ஸார்டேஷன், இது ஒரு முக்கியமான வரமாக இருக்கிறது. சோ ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், அந்த வரங்கள், ஆவிக்குரிய வரங்கள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க முதல் 2 வரங்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வரம். சபையில ஒரு அடிப்படையான வரம். இந்த முதல் 2 வரங்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க சபையில போதிக்கிற வரத்தை பத்தியும் புத்தி சொல்லுகிற வரத்தை பத்தியும் தான் கர்த்தர் வந்துட்டு ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாசம் என்ற இந்த அடிப்படையான முதல் 3 வரங்களை வந்துட்டு கர்த்தர் வைத்திருக்கிறார். சோ இந்த வரங்களை நம்ம பயன்படுத்தும் பொழுதுதான் சபையானது பக்தி விருத்தி அடைகிறது. சோ இந்த வரங்கள் ஆக்டிவேட் ஆகலைன்னா, சில சபைகள்ல வந்துட்டு கர்த்தருக்குரிய வரங்கள் ஆக்டிவேட் ஆகல, ஒரு சில சகோதர சகோதரிகள் வந்துட்டு அந்த பொறுப்புகளை உணரலைன்னா என்ன நடக்கும்னு சொன்னாக்க அந்த சபை அப்படியே ஸ்டாக்னேட் ஆகும். ஒண்ணு விசுவாசத்திலையும் ஸ்டாக்னேட் ஆகும், எண்ணிக்கையிலையும் ஸ்டாக்னேட் ஆகும், சில நேரம் எண்ணிக்கையிலையும் குறையும், விசுவாசத்திலையும் வந்துட்டு குறையும். சோ அடிப்படையில சபைகள் வந்துட்டு பக்தி விருத்தி அடையணும்னாக்க அந்த ஆவிக்குரிய வரங்களை வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு சிலராவது நன்றாக புரிந்தவர்களா அந்த ஆவிக்குரிய வரங்கள்ல வந்துட்டு தேரும்படி நாடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. சோ அடிப்படையில தனிப்பட்ட முறையில நமக்கு என்ன வேணும்? பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க போகணும்னா தனிப்பட்ட முறையில ஆவியின் கனியில நிலைத்திருக்க வேண்டும். சோ நீங்க தனிப்பட்ட முறையில ஒரு சகோதரனா சகோதரியா பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னாக்க உங்களுக்கு அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இந்த 9 ஆவியின் கனி இருந்தாக்க நீங்க பரிசுத்தமா இருப்பீங்க, நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போவீங்க. பட் சபையானது பொதுவாக பக்தி விருத்தி அடையணும், சரீர வளர்ச்சி உண்டாகணும் அப்படின்னு சொன்னாக்க ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு வேணும். அதை நம்ம உணரணும், அதில் தேரும்படி நாம் நாட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதுக்கு இந்த புத்தி சொல்லுதல், எக்ஸார்டேஷன் ரொம்ப ரொம்ப அவசியமானது. இதன் மூலமாக நாம் பக்தி விருத்தி அடைகிறோம். அப்போஸ்தலர் 20:31 வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 20:31. ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். ஆமீன். 3 வருஷ காலமாய் அப்படின்னு எந்த சபையை பார்த்து என்று பவுல் வந்து சொல்றான்? எபேசு சபையின் மூப்பர்களை வரவழைத்து இந்த 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோட இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். சோ ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி எபேசு சபையின் மூப்பர்களுக்கு பவுல் வந்துட்டு எச்சரிக்கிறான். சோ அடிப்படையில பவுல் செஞ்சது என்னது? புத்தி சொல்லி கொண்டு வருதல், எக்ஸார்டேஷன். சோ இந்த எக்ஸார்டேஷன் இருந்தாதான் எடிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். எக்ஸார்டேஷன் இல்லைனாக்க எடிஃபிகேஷன் வந்துட்டு இருக்காது. சோ எடிஃபிகேஷன் இல்லைனாக்க சரீர வளர்ச்சி கிடையாது. சோ நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னது? சபை விசுவாசத்துல வளரணும், எண்ணிக்கையில வந்துட்டு வளரணும், இல்லைங்களா? இப்ப விசுவாசத்துல எண்ணிக்கையிலையும் வளரணும்னாக்க அடிப்படையில அந்த எடிஃபிகேஷன் பக்தி விருத்தி உண்டாகணும். சோ நமக்கு இந்த எடிஃபிகேஷன் பக்தி விருத்தி இருக்கணும்னு சொன்னாக்க நமக்கு அடிப்படையில புத்தி சொல்லுதல், அந்த எக்ஸார்டேஷன், இதுக்கு ஆவிக்குரிய வரங்கள்ல வந்துட்டு ஒரு சிலர் ஒவ்வொரு சபையிலையும் ஆக்டிவேட் ஆகணும். இந்த 9 வரங்களை பத்தி நமக்கு கர்த்தருக்கு சித்தமானா நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வரத்தை பத்தி நம்ம ரிசர்ச் பண்ணலாம். வந்துட்டு நம்ம ஒவ்வொரு வரத்தையும் கர்த்தருக்குள்ள நம்ம எப்படி பயன்படுத்துறது, சபையில பக்தி விருத்தி உண்டாகும்படி எப்படி பயன்படுத்துறதுன்றத நம்ம வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சோ எப்படி ஒவ்வொரு வரத்தையும் பயன்படுத்த முடியும். சோ தீர்க்க தரிசன வரத்தை எப்படி பயன்படுத்த முடியும், அதே போல விசுவாசத்தை எப்படி பயன்படுத்துறது, வந்துட்டு ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரத்தை வந்துட்டு எப்படி வந்துட்டு பயன்படுத்துவது, அந்நிய பாஷை வரம் என்றால் என்ன, அதை வந்துட்டு எப்படி பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வரத்தை பத்தியும் கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம ஒவ்வொரு வாரமா ஆராய்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். ரோமர் 12:8. ரோமன்ஸ் 12:8. புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்கிறதிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். He who exhorts, so let him exhort அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப புத்தி சொல்லுதல் இருந்தா மட்டும்தான் சபையானது பக்தி விருத்தி அடையும். சபையானது பக்தி விருத்தி அடைஞ்சாதான் அது விசுவாசத்திலையும் எண்ணிக்கையிலையும் வந்துட்டு வளர முடியும். அப்ப புத்தி சொல்லுதல், இந்த எக்ஸார்டேஷன் வந்துட்டு இது எடிஃபிகேஷனுக்கு அடிப்படையா இருக்குது. வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 4:13. 1 தீமோத்தேயு 4:13. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையா இரு. ஆமென். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்ற புத்தி என்னது?
நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் வசனத்தை வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் மற்றவங்களுக்கு புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலையும் போதிக்கிறதிலையும் ஜாக்கிரதையாயிரு. சோ இந்த புத்தி சொல்லுதல் வந்துட்டு இது மேடை பேச்சு மட்டும் அல்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இது யாரோ ஒரு மூப்பன் வந்துட்டு எல்லாருக்கும் போதிக்கிற ஒரு காரியம் மட்டும் இல்ல, அது உபதேசம் இல்லைங்களா? அது உபதேசிக்கிறது. புத்தி சொல்லுதல்ன்றது 1:1 வந்துட்டு நம்ம புத்தி சொல்லுது. ஓகே பிரதர், உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதா, நீங்க இதை வந்துட்டு செஞ்சு பார்க்கலாம், இந்த வசனத்தை வந்துட்டு உணர்ந்துக்குங்களேன், இந்த வசனத்தை நீங்க கடைபிடிச்சீங்கன்னாக்க இதை நிச்சயமா வந்துட்டு இந்த பிரச்சனை வந்துட்டு தீரும். அதுபோல சிஸ்டர், நீங்க இந்த வசனத்தை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த வியாதி தீரும், இந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளியில வரலாம். இல்ல இந்த வசனத்தின்படி இதுதான் வந்துட்டு ஆணி வேறா இருக்கு, இந்த பிரச்சனைக்கான காரணம் இதுவாக தான் இருக்குது, இந்த காரணத்துக்காக இந்த பாவத்துக்காக நீங்க கத்தட்ட போய் வந்துட்டு மன்னிப்பு கேளுங்க, மணந்துருங்கன்னு சொல்லி நம்ம புத்தி சொல்லுதல்ன்றது ஒரு 1:1 கான்டெக்ட்ல தான் வந்துட்டு கர்த்தர் இங்க எழுதி இருக்கிறார். சோ பொதுவாகவும் புத்தி சொல்ல முடியும், தனிப்பட்ட விதத்திலையும் நம்மளால புத்தி சொல்ல முடியும். பட் பொதுவா உபதேசங்கள் அதிகமா கொடுக்கப்படுகிறது இல்லைங்களா? பொதுவா கொடுக்கப்பட்டது உபதேசமா இருக்கிறது. சோ புத்தி சொல்லுதல் பொதுவாகவும் வந்துட்டு சொல்ல முடியும். ஒரு சபைக்குரிய ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஒரு சபைக்காக நம்ம பொதுவா புத்தி சொல்ல முடியும். இல்ல தனிப்பட்ட நபர்கள், தனிப்பட்ட சகோதரன் சகோதரிக்கு வந்துட்டு அவங்க வளருவதற்கு என்ன செய்யணுன்றத தனிப்பட்ட விதத்திலையும் புத்தி சொல்ல முடியும். சோ புத்தி சொல்லுதல் நீங்க யார் வேணா யாருக்கு வேணா சொல்லலாம், வசனத்தை அடிப்படையாக கொண்டு. வசனத்தை அடிப்படையாக கொண்டு 1:1 யார் வேணா யாருக்கு வேணா புத்தி சொல்லலாம். அல்லது ஈவன் சபையில வந்துட்டு போதிக்கப்படும் பொழுதும் இதற்கு அடிப்படை வந்துட்டு இந்த ஆவிக்குரிய வரங்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்க கவனிச்சிருப்பீங்க, இத்தனை ஆண்டு காலமா நம்ம ஆவிக்குரிய கனிகள் முக்கியம்ன்றதை வந்துட்டு பல வருஷமா நம்ம வந்துட்டு சகோதரர்கள் போதிச்சிருக்கிறாங்க. அது உண்மைதான். ஆவிக்குரிய கனி வந்துட்டு நமக்கு அடிப்படைன்றதை வந்துட்டு நம்ம உணர்ந்திருக்கிறோம். இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம் போன்ற ஆவியின் கனி இல்லாம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இது இல்லாம நீங்க பரிசுத்தமா இருக்க முடியாது. பட் ஆவிக்குரிய வரம் இருந்தாதான் சபையானது பக்தி விருத்தி அடையும் என்பதை வந்துட்டு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பட் எதுக்காக புத்தி சொல்லணும் அப்படின்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1 தெசலோனிக்கர் 3:2 வாசிக்கலாம். 1 Thessalonians 3:2. இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளும் ஆகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். ஆமென். தீமோத்தேயுவை எதுக்கு அனுப்பணும்னு சொல்லி வந்துட்டு பவுல வந்துட்டு இங்க எழுதுறான். உங்கள் உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும். சோ ஒண்ணு, உங்களை வந்துட்டு திடப்படுத்துறதுக்கு. 2வது, உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும். சோ விசுவாசத்தை குறித்தே புத்தி சொல்லுதல் தேவையா இருக்குது. விசுவாசத்தை திடப்படுத்துவதற்கு, விசுவாசத்துல பலப்படுவதற்கு வந்துட்டு புத்தி சொல்லுதல், எக்ஸார்டேஷன் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. சோ சபையானது, சபையில இருக்கிற சகோதர சகோதரிகள் விசுவாசத்துல வளரணும்னு சொன்னாக்க இந்த புத்தி சொல்லுதல் ஒரு அடிப்படையான காரியமாக இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய வரத்தை வந்துட்டு நல்லா பயன்படுத்தணும்னு சொன்னாக்க சபையானது விசுவாசத்துல வந்துட்டு வளரும். விசுவாசத்துல வளரும் பொழுது எண்ணிக்கையிலையும் வளர்ந்து கனி கொடுக்கிற பிள்ளைகளா நம்ம மாற முடியும். 1 தெசலோனிக்கர் 4:1 வாசிக்கலாம். 1 Thessalonians 4:1. அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். ஆமென். எதுக்காக புத்தி சொல்லுகிறோம் என்று பவுல் சொல்லுகிறான்? நீங்கள் அதிகமாக தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். நீங்க விசுவாசத்துல தேரணும் அப்படின்னு சொன்னாக்க புத்தி சொல்லுதல் மிகவும் அவசியமா இருக்கிறது. இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அதாவது வசனத்தை கொண்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். எதுக்காக? நீங்கள் அதிகமாய் தேர வேண்டும் என்று தெசலோனிக்கர் சபைக்கு பவுல் வந்துட்டு எழுதுகிறான். சோ இந்த புத்தி சொல்லுதல், எக்ஸார்டேஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசியமானது. இந்த உபதேசம் மற்றும் புத்தி சொல்லுதல், இந்த வரங்கள், அந்த முதல் 2 வரங்கள் இல்ல முதல் 3 வரங்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாக்க ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், இதுல புத்தி சொல்லுதல் நிச்சயமாவே இருக்குது. சோ புத்தி சொல்லுதல் இருந்தாதான் விசுவாசத்திலேயே வளர முடியும் என்று வேதம் சொல்கிறது. இதன் மூலமா தான் பக்தி விருத்தி உண்டாக்குகிறது. சோ ஜெனரலா எடுத்துக்கும் பொழுது ஆவிக்குரிய வரங்கள் ஆக்டிவேட் ஆகும் பொழுது பாத்தீங்கன்னா சபையில வந்துட்டு எடிஃபிகேஷன், பக்தி விருத்தி நடக்குது. இதன் மூலமா சரீர வளர்ச்சி உண்டாக்குகிறது. கொலோசியர் 1:28 வாசிக்கலாம். Colossians 1:28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். ஆமேன்.
எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு. அப்ப ஒரு மனுஷனை வந்துட்டு விசுவாசத்துல தேறினவனா கிறிஸ்து இயேசுக்குள்ளார மாத்தணும்னு சொன்னாக்க முதல்ல என்ன பண்ணணும், அவரையே நாங்கள் அறிவித்து இயேசு கிறிஸ்துவ தான் போக்கஸ் பண்ணணும். போக்கஸ் மனுஷன்ட்ட போயிடக்கூடாது. எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி என்று வேதம் சொல்கிறது. சோ இயேசு கிறிஸ்துவ போக்கஸ் பண்ணி புத்தி சொல்லணும். இந்த ரெண்டு காரியம் கரெக்டா நடந்துச்சுன்னு சொன்னாக்க எந்த மனுஷனும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார தேர முடியும். சோ அப்ப இயேசு கிறிஸ்துவ போக்கஸ் பண்ற பிள்ளைகளா நம்ம இருக்கிறோமா? ஒவ்வொரு காரியத்திலும் தன்னை முன்னிலைப்படுத்தாம, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தன்னை அட்வர்டைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தன்னுடைய காரியத்தை அட்வர்டைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்மள மார்க்கெட்டிங் பண்றது, நம்மள வந்துட்டு அட்வர்டைஸ் பண்றது வந்துட்டு இது சுவிசேஷம் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் நார்மலா இப்படி இருக்க மாட்டாங்க. கள்ள சபைகள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னாக்க, ஒண்ணுமே இல்லாட்டியும் நாங்க தான் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனுஷனை வந்துட்டு முன்னிலைப்படுத்துவாங்க. குறிப்பா வந்துட்டு ஒரு போதிக்கிற சகோதரனை அவங்க முன்னிலைப்படுத்துவாங்க. நாம வந்துட்டு அப்படி இல்லை, இது கர்த்தரால் நடந்தது, இது கர்த்தருடைய பிள்ளைகளால் நடந்தது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்துகிற பிள்ளைகளா இருக்கிறோம். அப்படின்னாக்க எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனா நிறுத்தணும்னு சொன்னாக்க நம்ம என்ன பண்ணணும், நாம் அவரையே அறிவிக்க வேண்டும். எந்த மனுஷனுக்கும் அவரை கொண்டு, அவருடைய வசனத்தை கொண்டு புத்தி சொல்ல வேண்டும். எப்படி நீங்க இயேசு கிறிஸ்துவ போக்கஸ் பண்ணி நீங்க புத்தி சொன்னீங்கன்னு சொன்னாக்க எந்த மனுஷனையும் தேறினவனா கர்த்தர் முன்னாடி நீங்க நிப்பாட்ட முடியுங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14:22, Acts 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆமென். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி. சோ புத்தி சொல்லுதல் இங்க எதுக்காக புத்தி சொன்னாங்க? விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்காக அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். சோ அடிப்படையில விசுவாசம் இருக்குது, அந்த விசுவாசத்தை வந்துட்டு உறுதியாக்கணும். அந்த விசுவாசத்தில் சீஷர்களை நிலைப்படுத்தணும்னு சொன்னாக்க இதற்கு புத்தி சொல்லுதல் அவசியமா இருக்கிறது. இப்படி புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சோ இந்த புத்தி சொல்லுதல், இந்த வேர்ட் ஆஃப் எக்ஸார்டேஷன், இது சபையில அடிப்படையான ஒரு வரமாக இருக்கிறது. இந்த வரத்தை சகோதரர்கள் சகோதரிகள் வந்துட்டு இதை புரிந்து கொள்ளும் பொழுது பாத்தீங்கன்னாக்க சபைகள் பக்தி விருத்தி அடையும். சோ இப்போ ஒவ்வொரு சபையிலையும் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கடமையை நாம் உணர வேண்டும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய கடமையை நம்ம உணரலன்னு சொன்னாக்க நம்மளால வந்துட்டு நம்ம சபைக்கு பிரயோஜனமா இருக்க முடியாது. சோ நேத்து ஏற்கனவே சொன்னபடி இந்த மதுரை மீட்டிங்ல வந்துட்டு ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் அவங்க அவங்களுடைய கடமையை வந்துட்டு உணர்ந்துகிட்டாங்க. குறிப்பா நேத்து வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க நிறைய சகோதரர்கள் வந்திருந்தாங்க. பட் சகோதரிகளை வந்துட்டு பார்த்தா வசனம் வாசிக்கிறதுக்காக அந்த சகோதரிகளை தேடிக்கிட்டு இருந்தோம், அநேகரை வந்துட்டு கண்டுபிடிக்க முடியல. பட் ஒரு சகோதரி அங்க வந்துட்டு வந்திருந்தாங்க. நான் வந்துட்டு வரேன், அவங்களுக்கு நிறைய தடைகள் வந்துட்டு இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் கர்த்தருடைய கிருபையோட மீறி நேத்து வசனம் வாசிக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. சோ அடிப்படையில ஒவ்வொரு அவையமும் தன்னுடைய கடமையை உணர்ந்துக்கிறாங்க. சோ நேத்து அந்த சகோதரி வந்துட்டு அந்த கடமையை, அவங்களுடைய கடமையை உணர்ந்துகிட்டதுனால சபையானது பக்தி விருத்தி அடைந்தது. சோ அவங்க தன்னுடைய பார்ட்டை வந்துட்டு அழகா வந்துட்டு பிளே பண்ணாங்க. சோ இப்படி ஒவ்வொரு சகோதரனும் நேத்து சமையல் செய்தவர்களா இருக்கட்டும், இல்ல அந்த பார்வை இல்லாதவங்களை கைப்பிடிச்சு கொண்டு போய் வந்துட்டு அங்க மேல படியில ஏத்தி உட்கார வைத்தவர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு தண்ணி பாட்டில் கொடுத்தவங்களா இருக்கட்டும், இல்ல டீ கொடுத்தவங்க, பிஸ்கட் கொடுத்தவங்க, சாப்பாடு வந்துட்டு பரிமாறினவங்க வந்துட்டு, சோ எவ்வளவோ வேலைகள், கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு வந்தவங்க, இதற்காக வந்துட்டு பண உதவிகள் ஒரு சிலர் செஞ்சாங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடமையை உணர்ந்தவர்களா இருந்தாங்க. சோ இது ஒரு மனுஷனால் ஆச்சு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா அதே வந்துட்டு அந்த பைபிள் பவனுக்கு நாங்கள் சென்ற பொழுது ஐயா ஐயான்னு சொல்லி ஒரு மனுஷனை வந்துட்டு அந்த வளாகத்துல இருக்கிறவங்க எல்லாம் அந்த கேம்பஸ்ல முன்னிலைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மனுஷனை போக்கஸ் பண்ணி அவங்க எல்லாருமே அந்த கட்டிட சபையில, அந்த காணிக்கை சபையில வந்துட்டு ஒரு மனுஷனை போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இங்க கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து ஒருவரை மாத்திரமே போக்கஸ் பண்ணி வந்துட்டு சோ அவருடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்தும்படி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையை செலுத்தும்படி இவன் அந்த கட்டிட சபையாரே 60 வருஷமா இருக்கிற அந்த கட்டிட சபையாரே ஆச்சரியப்படும் வகையில வந்துட்டு இத அற்புதமா வந்துட்டு கர்த்தர் நடத்தி கொடுத்தார். அப்ப இதற்கு அடிப்படையில வந்துட்டு ஒவ்வொரு அவயமும் தன்னுடைய கடமையை வந்துட்டு உணர்ந்துக்கணும். ஒவ்வொரு அவயமும் தன்னுடைய கடமையை வந்துட்டு உணர்ந்துக்கும் பொழுது ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் தன்னுடைய கடமையை வந்துட்டு உணரும் பொழுது பாத்தீங்கன்னாக்க சபையானது பக்தி விருத்தி அடைகிறது. சபையானது சரீர வளர்ச்சியில வந்துட்டு வளருகிறது. விசுவாசத்திலும் எண்ணிக்கையிலும் நம்ம நிச்சயமா வளர முடியும். தொடர்ந்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5-ம் அதிகாரம் 11-ம் வசனம். 2 Corinthians 5:11.
ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்கிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாய் இருக்கிறோம் என்று நம்புகிறேன். ஆமென். ஆமென். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். அப்ப மனுஷருக்கு புத்தி சொல்லும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் வந்துட்டு வளரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க நம்ம நல்லா நிச்சயமா பரிசுத்தமா வந்துட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியும். ஏன்னா 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்துல நம்ம பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த முடியும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. சோ பரிசுத்தமாகுதல் நமக்கு பூரணமா கிடைக்கும் எப்பொழுது தெய்வ பயம் இருக்கும் பொழுது. அப்ப கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்கிறோம். சோ இந்த புத்தி சொல்லுதல் நீங்க யாருக்கு வேணா நீங்க வந்துட்டு புத்தி சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவ போக்கஸ் பண்ணி அவருடைய வசனங்களை போக்கஸ் பண்ணி நீங்க யாருக்கு வேணா புத்தி சொல்ல முடியும். ஒரு சகோதரி ஒரு சகோதரிக்கு நீங்க புத்தி சொல்லலாம். ஒரு சகோதரன் ஒரு சகோதரனுக்கு வந்துட்டு நீங்க 1:1 யாருக்கு வேணா புத்தி சொல்லலாம். நான் சபை கூடுதல்ல இது ஒரு பேசிக்கான காம்பனண்டா, இது ஒரு அடிப்படையான காம்பனண்டா இருக்குது. சபைகள் பக்தி விருத்தி அடையணும், சபைகள் விசுவாசத்துல வளரணும், எண்ணிக்கையில வளரணும்னு சொன்னா இந்த புத்தி சொல்லுதல் ரொம்பவும் அவசியமா இருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 Corinthians 5:20. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல. சோ இந்த புத்தி சொல்லுதலை பத்தி மீண்டும் வாசிக்கிறோம். சோ தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாய் இருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய ஒப்புரவாகுங்கள்னா என்னது? ரெக்கன்சைல் வித் காட். நீங்க ஏசப்பா கிட்ட போங்க, ஏசப்பாவை தேடி போங்க, அவருடைய வசனத்தை வாசிங்க, அவர்கிட்ட போய் உங்களுடைய பாவங்களை அறிக்கை பண்ணுங்க. நீங்க அவரோட வந்துட்டு ஒன்னா ஒட்டி உறவாடுங்க. நீங்க பரிசுத்தமா இருக்கணும்னா உங்களுக்குள்ளார ஆவியானவர் வேணும்னு சொல்லி தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா சபையில இந்த புத்தி சொல்லுதல் என்பது நம்ம கூட்டமாவும் ஒரு சபையை கூட்டி நம்ம புத்தி சொல்ல முடியும். அதே போல தனிப்பட்ட முறையிலையும் 1:1 புத்தி சொல்ல முடியும். புத்தி சொல்லும் பொழுது சபைகள் தனிப்பட்ட சகோதர சகோதரிகள் வந்துட்டு பக்தி விருத்தி அடைவாங்க. பக்தி விருத்தி அடையும் பொழுது ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமையை உணர்ந்து கொள்ளும் பொழுது சரீர வளர்ச்சியை இது உண்டாக்குகிறது. அப்படின்னா நம்ம தொடர்ந்து விசுவாசத்தை வளரணும், எண்ணிக்கையில வளரணும்னு சொன்னாக்க இதுக்கு அடிப்படையில பக்தி விருத்தி வேணும். இந்த பக்தி விருத்திக்கு நமக்கு புத்தி சொல்லுதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 6:1. 2 Corinthians 6:1. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். ஆமீன். உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். எதனால? தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு. எப்பா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபையை நீங்க வீணாக்கிறாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி உடன் வேலையாட்கள் வழக்கமா என்ன சொல்லுவாங்க? புத்தி சொல்லுவாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நீங்க வாசிக்கும் பொழுது ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் என்று எழுதி இருக்கிறது. ஒரு சிலர் வந்துட்டு சபையில கூட வந்துட்டு ஒழுங்கு இல்லாம வந்துட்டு இருக்கலாம். கர்த்தருக்குரிய அந்த ஒழுங்குன்றது வந்துட்டு இல்லாம அவங்க ஒழுங்கற்றவர்களா கூட வந்துட்டு நடக்கலாம். அப்ப ஒழுங்கற்றவர்களா நடக்கிறவங்களுக்கு, ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் என்று வேதம் சொல்கிறது. எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமா இருங்கள் என்றும் 1 தெசலோனிக்கர் 5:14 சொல்லுது. வாசிக்கலாம் 2 தெசலோனிக்கர் 3:15. 2 Thessalonians 3:15. ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். ஆமென். புத்தி சொல்லுதல் எப்படி இருக்க வேண்டும்? ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். அப்ப நம்ம புத்தி சொல்லுதல் வந்துட்டு ஒரு மனிதர் தப்பே பண்ணாலும், ஒரு சகோதரனோ சகோதரியோ அவங்க தப்பு பண்ணா கூட அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று அவனுக்கு புத்தி சொல்ல வேண்டும். சோ சில நேரங்கள் வந்துட்டு நம்ம புத்தி சொல்லும் பொழுது வந்துட்டு பார்த்தாக்க ஸ்டர்னா தான் புத்தி சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கும். கொஞ்சம் ஸ்டர்னா புத்தி சொன்னா கூட சகோதரனே மனம் திரும்ப, சகோதரிய மனம் திரும்ப, நீ இப்படி இருக்காத, இது கர்த்தருக்கு வந்துட்டு பிடிக்காது, இந்த மாதிரி உன்னுடைய வந்துட்டு பிஹேவியர் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி உன்னுடைய வார்த்தைகள் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி உன்னுடைய வந்துட்டு பேச்சு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு புத்தி சொல்றோம். ஆனா என்ன அடிப்படையில நம்முடைய இருதயத்துல இருக்கணும்? அன்பு இருக்கணும் இல்லைங்களா? அந்த சகோதரன் மனம் திரும்பணும், அந்த சகோதரி மனம் திரும்பணும்னு சொல்லி அவனை சத்துருவாக எண்ணாமல் அவனை சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள்.
அப்படின்னா அவங்க கெட்டு போகணும்னு சொல்லி நம்ம பேசுகிறவர்களா இருக்கக்கூடாது. அவங்க மனம் திரும்பணும்னு சொல்லி சகோதர சகோதரிகள் என்கிற எண்ணத்தோடு அவர்களை சத்ருவாக பாவிக்காமல் அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். சோ எப்படி புத்தி சொல்ல வேண்டும் என்றும் கர்த்தர் பேசி இருக்கிறார். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 4:14. 1 Corinthians 4:14. உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆமென். உங்களை வெட்கப்படுத்துறதுக்காக நான் இதெல்லாம் புத்தி சொல்லலப்பா, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்ப புத்தி சொல்லுதல் நம்ம எதன் அடிப்படையில பண்ணணும்? இவங்க எனக்கு பிரியமானவங்க, என்னுடைய பிரியமான சகோதரன், கர்த்தருக்குள் என்னுடைய பிரியமான சகோதரி அப்படின்னு சொல்லி இவங்க இயேசுவுக்கு பிடிச்ச மகளோ மகனா இருக்கிறாங்க. அப்ப இவங்க இந்த காரியத்தை மாத்திக்கிட்டாங்கன்னா இன்னும் விடுதலை அடைவாங்க, இன்னும் சபையில பிரயோஜனமா இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க சந்தோஷமா சமாதானமா இருக்க முடியும். அவங்களால சபைக்கு எப்படிப்பட்ட பிரயோஜனங்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம கர்த்தருக்குள் பிரியமானவர்கள் என்று எண்ணி அவர்களை சத்ருவாக எண்ணாமல் கர்த்தருக்குள் பிரியமானவர்கள் என்று எண்ணி நாம் அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இந்த புத்தி சொல்லுதல் ஒரு சிலரை அவமானப்படுத்துற மாதிரி நம்ம புத்தி சொல்லக்கூடாது. அவங்கள சத்ருவாக எண்ணி புத்தி சொல்றவங்களும் இருக்கிறாங்க. சத்ருவாக எண்ணி புத்தி சொல்லாம ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் மன்னிக்கவே மாட்டாங்க, பிடிக்கவே பிடிக்காது, அவங்க நல்லதே செஞ்சாலும் அது கெட்டதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 1-2 பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. எல்லா சபைகளையும் பாத்தீங்கன்னா யாராவது 1-2 பேர் இருப்பாங்க. அவங்க இன்னொருத்தர் வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. வெறுக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சகோதரனோ சகோதரியோ அவங்க கரெக்டாவே நடந்துகிட்டாலும் ஒரு நல்ல காரியமே செஞ்சாலும் அது தப்புன்ற மாதிரிதான் சொல்லுவாங்க. சோ முதல் காரியமா யாரையுமே சத்ருவாக எண்ணக்கூடாது, சகோதரனாக எண்ணி புத்தி சொல்ல வேண்டும். நாம கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள் என்று எண்ணி அவங்க மனம் மாறணும்னு சொல்லி நம்ம அதற்காக தான் புத்தி சொல்லுகிற பிள்ளைகளா இருக்கணும். வாசிக்கலாம் எபிரேயர் 3:13. Hebrews 3:13. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஆமீன். இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். சோ இந்த புத்தி சொல்லுதல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லலாம் தாராளமா. கள்ள சபைகள்ல இதை அனுமதிக்க மாட்டாங்க. நீங்க யாருக்கும் புத்தி சொல்லக்கூடாது, நான் தான் எல்லாருக்கும் புத்தி சொல்லுவேன்னு சொல்லி ஒரு கள்ள போதகன் சொல்லுவான். ஆனா கர்த்தருடைய சபைகள்ல யாரு வேணா யாருக்கு வேணா கர்த்தரை மையமா வச்சு கர்த்தருடைய வசனங்களை மையமா வச்சு புத்தி சொல்லலாம். அடிப்படை புத்தி சொல்லுதல் நிச்சயமா ஒருவருக்கொருவர் செய்யலாம். 1:1 எந்த சீசன் வேணா இன்னொரு சீசனுக்கு புத்தி சொல்லலாம். ஆனா அது எப்படி இருக்கணும்னு சொன்னாக்க இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டு அவருடைய வசனத்தை மையமாக கொண்டு இது அன்பினால் ஏவப்பட்டதா, அவங்க மனம் திரும்பணும், அவங்க பக்தி விருத்தி அடையணும் அப்படின்ற நோக்கத்தோடு இது செய்யப்பட வேண்டும். வாசிக்கலாம் ரோமர் 15:14. Romans 15:14. என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். என் சகோதரரே அப்படின்னு சொல்லி ரோமர் சபையை அட்ரஸ் பண்றான் பவுல். அட்ரஸ் பண்ணும் பொழுது என்ன சொல்றான்? ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். அப்ப ஒருத்தருக்கொருத்தர் புத்தி சொல்லுதல் சபையில இருந்தாதான் சபையில பக்தி விருத்தி உண்டாகும், சபையானது சரீர வளர்ச்சியை அடையும். சோ எல்லா நேரத்திலையும் இந்த புத்தி சொல்லுதல் இது பிரசங்கமா மட்டும் இருக்க முடியாது. சோ பிரசங்கத்திலையும் புத்தி சொல்லலாம், பட் தனிப்பட்ட முறையிலையும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுதல் அவசியமாக இருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 21 வரை. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஆமேன். ஆமேன். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு, இங்க இந்த ஒருவருக்கொருவர்ன்ற வார்த்தையை நல்லா கவனிச்சுக்குங்க. நம்ம இப்ப கடைசியா வாசிச்ச 3 வசனத்திலையும் எபிரேயர் 3:13, ரோமர் 15:14, எபேசியர் 5:19 இந்த 3 வசனத்திலையுமே ஒருவருக்கொருவர் அப்படின்ற வார்த்தை இருக்குது. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு அப்படின்ற வார்த்தை ஒருத்தருக்கொருத்தர் புத்தி சொல்லுதல் சபைகள்ல நிச்சயமா இருக்கணுங்க. ஆனா அந்த புத்தி சொல்லுதல் இது இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டு, வசனங்களை மையமாக கொண்டு, அன்பை அடிப்படையாக கொண்டு
ஒருத்தரை சத்ருவாக எண்ணாமல் கர்த்தருக்கு இவர்கள் பிரியமானவர்கள் என்று இதன் அடிப்படையில வந்துட்டு இருக்கும் பொழுது தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்தீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப தெய்வ பயத்தோட நாம வந்துட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருப்பதற்கு இந்த ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுதல் இது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இதே நான் வந்துட்டு கொலோசியர்ல 3ஆம் அதிகாரத்துல இருக்கும். நீங்க எபேசியர்ல 5ஆம் அதிகாரத்துல 19 21 வாசிச்ச காரியம் தான் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல 16, 17 வசனத்திலையும் வாசித்து பார்க்கும் பொழுது ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு, எப்படி சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு. அப்ப நம்ம வசனங்களை அடிப்படையாக கொண்டு ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு, இந்த ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லின்ற வார்த்தை நமக்கு கொலோசியர் 3:16 எழுதி இருக்கிறது. இதே மாதிரிதான் வந்துட்டு எபிரேயர் 10:24, 25 சபை கூடுதலுக்கான வசனமும் நமக்கு தெரியும். மேலும் அன்புக்கும் நற்கரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, அதே போல 25வது வசனத்துல ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் என்று எழுதி இருக்கிறது. சோ இப்ப வாசித்த எல்லா வசனங்களையும் பாத்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுதல் இது சபையில வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறது. ஏதோ சபையில வந்துட்டு ஒரு மூப்பர் மட்டும்தான் எல்லாருக்கும் புத்தி சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்ல. அவர்களும் உபதேசத்தின் போது புத்தி சொல்ல முடியும். பட் ஒருவருக்கொருவர் சீஷர்கள் மற்ற சீஷர்களுக்கு ஒருவருக்கொருவர் அன்பு நிமித்தமா இயேசு கிறிஸ்துவ போக்கஸ் பண்ணி வசனத்தை போக்கஸ் பண்ணி நம்ம புத்தி சொல்ல முடியும். இதற்கு அடிப்படை அன்பாக இருக்க வேண்டும். வாசிக்கலாம் 1 பேதுரு 4:10, 1 Peter 4:10. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஆமென். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த ஒருவருக்கொருவர் அப்படின்ற வார்த்தை எப்பப்பெல்லாம் வருதோ இது சபையை மட்டும்தாங்க குறிக்குது. இது சபையை வந்துட்டு சபைக்குள்ள இருக்கிற சகோதர சகோதரிகளை வந்துட்டு குறிக்குது. இதுக்கு முன்னாடி வாசிச்ச 4-5 வசனங்கள்ல ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்று எழுதியிருக்கிறது. இப்ப வாசிச்ச வசனத்துல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். இந்த ஒருவருக்கொருவர் அப்படின்ற வார்த்தை நீங்க எப்பப்பெல்லாம் பைபிள்ல வாசிக்கிறீங்களோ இது கர்த்தருடைய சபையை குறிக்கிற ஒரு வசனமாக இருக்கிறது. அப்ப இதேதான் நீங்க ரோமர் 12:10 வாசிக்கும் பொழுது கணம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்ப ஒருத்தர் மதிக்கிற ஒரு காரியத்துல வந்துட்டு ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அப்ப கணம் பண்ணுகிறது அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு பிரதர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கணம் பண்றோம். இப்ப கர்த்தருடைய சபைகள் அடிப்படையா பாத்தீங்கன்னாக்க பேர் சொல்லி கூப்பிடுற வழக்கம் கூட நார்மலா வந்துட்டு இருக்காது. எனக்கு ஈக்குவலா ஏஜ்ல இருக்கிற ஒருத்தரை நம்ம எப்படி கூப்பிடுறோம்? பிரதர் சிஸ்டர்னு தான் கூப்பிடுறோம். பட் கள்ள சபைகள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க நார்மலா வயசுல குறைந்தவங்களை வந்துட்டு பேர் சொல்லி வந்துட்டு கூப்பிடுவாங்க. பட் கர்த்தருடைய சபைகள்ல வந்துட்டு எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு மரியாதை. யாரை பார்த்தாலும் வந்துட்டு ஒரு பிரதர் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு அன்பு நிமித்தமா கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் நாம் முந்திக் கொள்ளுகிறோம். பட் வாயில வந்துட்டு கூப்பிடுற விஷயம் மட்டும் இல்ல, இருதயத்துல சிந்திக்கிற சிந்தனைகள் உட்பட சிந்தனை உட்பட வந்துட்டு கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். வாசிக்கலாம் கலாத்தியர் 5:13, Galatians 5:13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். ஆமென். அவன் கர்த்தர் நமக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறாரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், விடுதலையை கொடுத்திருக்கிறாரு. இந்த விடுதலைய இந்த சுயாதீனத்தை நாம் வந்துட்டு மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யணும். இங்க ஒருவருக்கொருவர்ன்ற வார்த்தையை பாருங்க. சபைக்குள்ளார நம்ம எப்படி இருக்கணுமா? அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. ரோமர் 15:2 வாசிக்கும் பொழுது, ரோமன்ஸ் 15:2 வாசிக்கும் பொழுது, நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். மத்தவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி மத்தவங்களுக்கு பிரியமா நடந்துக்கணும்னு வேதம் சொல்லுது. தனக்கே பிரியமாய் நடக்காம இதை நான் பேசினேன்னா அவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும். இந்த காரியத்தை நான் செஞ்சேன்னா என்னுடைய சகோதரனுக்கோ என்னுடைய சகோதரிக்கோ ஒரு பக்தி விருத்தி உண்டாகும் சொல்லி தனக்கே பிரியமாய் நடவாமல் பிறருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். சபையில இருக்கிற மற்ற சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு பிரியமாய் நாம் நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கர் 5:11, 1 Thessalonians 5:11. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஆமென். ஒருவரை ஒருவர் தேற்றி நீங்க ஏற்கனவே செய்யறது போல ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே
ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இதைத்தான் நம்ம செய்யணும். கடைசியாக நீங்களும் எங்கெங்க இருக்கிறீங்களோ ஒவ்வொரு பட்டணத்திலையும் வந்துட்டு ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி நாம் செய்ய வேண்டும். அப்படின்னா நம்ம ஒருவருக்கொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களா இருக்கணும்னு வேதம் சொல்லுது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் வாசிக்கும் பொழுது, ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களா இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும், முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். இந்த ஒருவரில் ஒருவர், ஒருவரை ஒருவர் அப்படின்ற வார்த்தைய நல்லாவே கவனிச்சுங்க. ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களா இருங்கள். சபையில ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊக்கமான அன்புள்ளவர்களா இருங்கள். ஏன்னா அன்பு திரளான பாவங்களை மூடும். ஏன்னா சபைக்குள்ளரே கூட ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு பிடிக்காத காரியத்தை கூட செஞ்சிருக்கலாம். அப்படி இருந்தாலுமே அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா ஒரு சகோதரனுக்கு விரோதமா இன்னொரு சகோதரன் முறுமுறுக்கிறதோ, ஒரு சகோதரிக்கு விரோதமா இன்னொரு சகோதரி முறுமுறுக்கிறதையோ கர்த்தர் விரும்ப மாட்டார். நியாயாதிபதி வாசற்படியில் இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும் இல்லைங்களா? நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வாசற்படியில நிற்கிறார். அவருடைய 2ஆம் வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. அதனால முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்ப தேவனுடைய கிருபையை நாம் இழந்து போகாதபடிக்கு, எந்த ஒரு கசப்பும் நம்முடைய இருதயத்துல இல்லாதபடிக்கு நம்ம வந்துட்டு கரெக்டா வந்துட்டு இருக்கணும். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருக்க வேண்டும். இந்த ஒருவருக்கொருவர், ஒருவரை ஒருவர், இந்த வார்த்தைகளை கொஞ்சம் நல்லா ஆராய்ந்து பாருங்க. இனிமேட்டு வேதத்துல குறிப்பா புதிய ஏற்பாட்டுல வாசிக்கும் பொழுது ஒருவரை ஒருவர், ஒருவருக்கொருவர் அப்படின்ற வார்த்தைய நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது சபையை குறிக்கிறதுங்க. அப்ப ஒருவருக்கொரு நம்ம எப்படி இருக்கணும்? தயவா இருக்கணும். சபைக்குள்ளார ஒருத்தர் ஒருத்தட்ட தயவா நடந்துக்குங்க, மன உருக்கமா இருங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது வந்துட்டு. அப்படின்னாக்க நம்ம சகோதரரை ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள் என்றும் எழுதி இருக்கிறது. சோ யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள்ல, சகோதரரை சபைக்குள்ளார ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு விரோதமாக, ஒரு சகோதரி இன்னொரு சகோதரிக்கு விரோதமாக பேசாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது வந்துட்டு. ஏன்னாக்க நீங்க வந்துட்டு அப்படி பேசுனீங்கன்னு சொன்னாக்க கர்த்தரையே குற்றப்படுத்துறீங்க, மற்றவனை குற்றப்படுத்துறதுக்கு நீ யார் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா நம்ம ஒருவருக்கொருவர் முறையிடாமல், இயேசு கிறிஸ்து வாசற்படியில நிக்கிறதுனால, நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறதுனால வந்துட்டு நம்ம ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகிற மாதிரிதான் வந்துட்டு பேசணும். உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு என்றும் வேதம் சொல்கிறது. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்றும் யாக்கோபு 5:16 சொல்லுது. இப்ப ஏதாவது கர்த்தர் நம்மள அறிக்கை பண்ண சொன்னார்னாக்க, நம்ம யாருக்கு விரோதமா பாவம் செஞ்சோமோ அவங்கள்ட்ட போய் என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி தாராளமா வந்துட்டு கேட்க முடியும். சோ அடிப்படையில சபையானது பக்தி விருத்தி அடையணும், சபையானது வளர வேண்டும் என்றால் நம்ம ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுதல் இது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அப்படின்னாக்க நம்ம அடிப்படையில இன்று பார்த்த வசனம் வந்துட்டு எபேசியர் 4:16, அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு சரீரமாகிய சபை, அந்த சரீரத்துல நாம் எல்லோருமே ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் அவயமா நம்ம மெம்பர்ஸா வந்துட்டு இருக்கிறோம். முதல்ல இசைவாய் கூட்டி இணைக்கப்படணும், கனெக்ட் ஆகணும். எப்படி இசைவாய் கனெக்ட் ஆகணும்? சுய லாபத்திற்காக அல்ல, இசைவாக கர்த்தருக்காக கனெக்ட் ஆகணும். இப்படி கனெக்ட் ஆன பிறகு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, ஒரு வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அந்த கிருபை வரத்தை நாம் உணர வேண்டும். அதன் அளவுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஏன்னா கிருபையின் மேல் கிருபை பற்றும். தொடர்ந்து கீழ்படிஞ்சாக்க ஒரு சிலர் நல்லா அதிகமா வந்துட்டு சபையில பிரயோஜனமா இருப்பாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் அளவு கம்மியா இருக்கும். பட் அது வந்து தப்பு இல்ல. ஒவ்வொருத்தருடைய அளவு வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி. ஏன்னா அதிகமா கீழ்படிஞ்சா அதிகமா கிருபையை கர்த்தர் கொடுப்பார். இந்த கிருபையை கொடுக்கறது கர்த்தர் மட்டும்தான் இல்லைங்களா? ஏன்னா கிருபையின் மேல் கிருபை பற்றும். டக்கு டக்குன்னு நம்ம கீழ்படிச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னாக்க அதிகமான கிருபையை அளிக்கிறாரே என்று வேதம் சொல்கிறது. அப்ப தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அப்ப அன்பினாலதான் பக்தி விருத்தி உண்டாகும். இது உபதேசத்தின் மூலமா உண்டாகும். இதன் மூலமா சரீர வளர்ச்சி உண்டாக்குகிறது. இந்த எபேசியர் 4:16 so we saw it in action அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். சோ நேத்து மதுரையில் நடந்த இந்த பார்வை இல்லாதவர்களுக்கு நடந்த அந்த கூடுகையில வந்துட்டு அந்த 300 பேரை கூட்டிட்டு வந்து
உட்கார வச்ச காரியத்திலயோ, அவங்களை உபசரிச்ச காரியத்திலயோ, அவர்களுக்கு சமையல் செய்த காரியத்திலயோ, அவர்களுக்கு புத்தி சொன்ன காரியத்துல, போதித்த காரியத்துல வந்துட்டு எல்லா விதத்திலும் உதவியா இருந்த காரியத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த என்டையர் சபை ஒவ்வொருத்தரும் அங்க போன பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வாலண்டியர்ஸ் வந்துட்டு அந்த 30-40 பேர் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடமையை வந்துட்டு உணர்ந்தவர்களா கர்த்தருக்காக ஊழியம் செய்த பொழுது அது வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு சமாதானமும் சந்தோஷமும் வந்துட்டு பக்தி விருத்தியும் உண்டாச்சு. இதனால எல்லாருமே விசுவாசத்துல அதிகரிச்சு திரும்பி வந்தாங்க. சந்தோஷத்தோட எல்லாருமே திரும்பி வந்தாங்க. இதன் மூலமா சபையில வந்துட்டு சரீர வளர்ச்சி உண்டாகும் என்று கர்த்தர் தெளிவாவே காண்பித்தார். ஏன்னா ஒரு சிலர் மற்ற சகோதரர்களும் வந்திருந்த புதுசா முதல் முறையா பார்வை இல்லாதவங்க இல்லாம இந்த புதுசா ஒரு சில சகோதர சகோதரிகள் இந்த கேள்விப்பட்டு வந்திருந்தாங்க. அவங்களும் இந்த வசனத்தை கேட்டப்ப இதுதான் சத்தியம், நாங்க அதை ஏத்துக்கிறோம், நாங்க வந்துட்டு இந்த வசனத்தின்படி நடக்கிறோம், நாங்க ஞானஸ்நானம் எடுக்கிறோம், எங்களுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துகிட்ட அறிக்கை பண்றோம்னு சொல்லி கமிட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு திரும்பி போனாங்க. சோ சரீர வளர்ச்சி உண்டாகிறது, விசுவாச வளர்ச்சியும் எண்ணிக்கையில வளர்ச்சியும் சமாதானமும் இங்கே உண்டானது வந்துட்டு பார்க்க முடியுது. அப்படின்னாக்க இது ஒருவரால் நடந்தது கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் எல்லாமே நடந்தது. அவருடைய கிருபையினால, அவருடைய வல்லமையினால, அவருடைய பிள்ளைகளின் துணையோட ஒவ்வொரு அவயமும் தன் கடமையை வந்துட்டு உணர்ந்தது மூலமா நடந்திருக்கு. அப்படின்னா இதை இன்னும் வந்துட்டு உங்களுடைய சபையில வந்துட்டு நீங்க செய்யணும்னா உங்களுடைய சபையில நீங்க ஆலோசனை பண்ணுங்க. ஒவ்வொருத்தருடைய கடமை என்னதுன்றத நீங்க தனிப்பட்ட முறையில வந்துட்டு இயேசு கிறிஸ்துகிட்ட வந்துட்டு கேளுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்ற விஷயத்த நமது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துகிட்ட நீங்க கேட்டு உங்களுக்கான அந்த பக்தி விருத்திக்கு உண்டான அந்த ஒரு கடமை என்னது, உங்களுக்கு என்ன வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, அந்த வரத்தை எப்படி ஆக்டிவேட் பண்றது, அந்த ஆவிக்குரிய வரங்களை வந்துட்டு நீங்கள் நாடும்படி வளரும்படி நீங்கள் நாடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த ஆவிக்குரிய வரம் என்னது அப்படின்றத உணர்ந்து அதுல நம்ம தேரும்படி நாடும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளால சபையில வந்துட்டு அதிக பிரயோஜனம் உண்டாகும். நீங்க அந்த இண்டிவிஜுவல் சபையா ஒரு ஆக்டிவிட்டி எடுத்து பண்ணும் பொழுதும் அதுலயும் எபேசியர் 4:16 நடக்கும். இல்ல பல சபைகள் இணைந்து பல சகோதரர்கள் பல சபையில இருந்து இணைந்து செய்கிற ஒரு ஆக்டிவிட்டியும் பாத்தீங்கன்னாக்கா அதுவும் ஒரு கிராண்ட் சக்சஸா வந்துட்டு முடியும். சோ இந்த எபேசியர் 4:16 வந்துட்டு நம்ம நல்லா மனதில் வைத்துக்கொண்டு ஆண்டவரே உங்களுக்கு உதவி செய்யுங்க, நாங்க ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகணும். இங்க இருக்கிற 10 குடும்பங்களோ இல்ல 20 குடும்பங்களோ 5 குடும்பங்களோ 3 குடும்பங்களோ இல்ல 2 குடும்பங்களோ இல்ல 20 குடும்பங்களோ எதுவா இருந்தாலும் எல்லா குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் சிறு பிள்ளைகள் உள்பட வந்துட்டு ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற கடமையை நாங்க உணரணும். ஆண்டவரே அத உணர்ந்த பிள்ளைகளா, நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற வரத்தை நாங்கள் உணர்ந்த பிள்ளைகளா பக்தி விருத்தி சபைகள் அடைவதற்கு நாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா அப்படின்னு கர்த்தர்ட்ட கேட்டு அந்த ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொண்டு அதை என்னன்றதை உணர்ந்து அதுல வந்துட்டு வளரும்படி நம்ம நாடும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய சபை மட்டும் இல்ல உங்களால மற்ற சபைகளும் பக்தி விருத்தி அடையும் என்று வேதம் சொல்கிறது. சோ இவ்வாறு நம்ம கர்த்தருடைய வருகைக்கு முன்னாடி கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய வரங்கள்ல ஆக்டிவேட் ஆகி சபைகள் பக்தி விருத்தி அடையும் பொழுது சரீர வளர்ச்சி உண்டாகும். இதனால வந்துட்டு ஆவிக்குரிய கனியிலையும் வந்துட்டு நம்ம தேர முடியும். சோ இதுல வந்துட்டு புத்தி சொல்லுதல் என்பது அடிப்படையாக இருக்குது. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்க. சபையில வந்துட்டு போதிக்கும் பொழுது சகோதரர்கள் புத்தி சொல்லுவாங்க. அதே போல ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்க. இதை அன்பு நிமித்தமா வந்துட்டு ஒருவனை சத்ருவாக எண்ணாமல் அன்பு நிமித்தமா மனம் திரும்பணும், அவங்க இன்னும் வந்துட்டு விசுவாசத்துல வளரணும் அப்படின்னு சொல்லி ஒருவருக்கொருவர் நம்ம புத்தி சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரும் பக்தி விருத்தி அடைய முடியும். ஒவ்வொரு சபையும் பக்தி விருத்தி அடைந்து எல்லாருமே சரீர வளர்ச்சியை அடைய முடியும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்ம தொடர்ந்து இவ்வாறு வந்துட்டு கர்த்தருடைய வருகை மட்டும் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு நம்ம பக்தி விருத்தி அடையிற வகையில நம்ம எல்லாருமே இம்ப்ரூவ் ஆகணும்னு சொல்லி ஒரு ஜெபத்தோட இன்றைக்கான பைபிள் ஸ்டடிய நிறைவு செய்யலாம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் அப்பா தந்தையே, உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன், உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை ஆராதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர், துதியும் கணமும் மகிமையும் வல்லமையும் என்றெண்டும் உடையது. ஏசப்பா இந்த வேளையில நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே உடைய கிருபைக்காக, ஆண்டவரே உடைய வரங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மாலை சரீரம் முழுவதும் வந்துட்டு பக்தி விருத்தி அடையும் என்று வேதம் சொல்கிறது போல நாங்கள் உம்மாலை பக்தி விருத்தி அடைந்திருக்கிறோம். ஆண்டவர் உடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினாலே, உடைய வசனங்களினாலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அன்பின் மூலமா நாங்கள் பக்தி விருத்தி அடைந்திருக்கிறோம். நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் எல்லோருமே ஆண்டவரே சகல கணுக்களினாலும் இசைவாய் இந்நாள் வரைக்கும்
கூட்டி இணைக்கப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சகோதர சகோதரிகளா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இணைக்கப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு அவயமும், ஒவ்வொரு சகோதரனும், ஒவ்வொரு சகோதரியும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்வதற்கு நீங்க கிருபையை கொடுங்கப்பா. நாங்க ஒவ்வொருத்தரும் நீங்க என்ன வரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க, என்ன கிருபையை கொடுத்திருக்கிறீங்கன்ற நாங்கள் உணர்ந்த பிள்ளைகளா நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபைக்குரிய அளவுக்கு ஏற்ப நாங்கள் கிரியை செய்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு எதிர்வாக சரீர வளர்ச்சியை உண்டாக்கும் என்று வேதம் சொல்கிறது. நாங்கள் அன்பினாலே பக்தி விருத்தியை உண்டாக்குகிற பிள்ளைகளா இருப்பதற்கு நீங்க எங்களுக்கு துணை செய்யுங்கப்பா. இதற்கு நாங்கள் ஒருவருக்கொருவர் போதிப்பதற்கும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்வதற்கும் எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லும் பொழுது இதை அன்பு நிமித்தமா செய்யறதுக்கு கிருபை கொடுங்கப்பா ஆண்டவரே. இது ஒரு கோபத்தினால, எரிச்சல்னால, வாக்குவாதத்தினால, பொறாமையினால, ஒரு சண்டையினால ஏவப்பட்டு இதை செய்யாமல் நாங்கள் அன்பினாலே ஒருவருக்கொருவர் புத்தி சொல்வதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா ஆண்டவரே. இவ்வாறு நாங்கள் அன்பினாலே பக்தி விருத்தி உண்டாக்கும் பொழுது சபையானது சரீர வளர்ச்சியை அடையும் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. இதுல ஒவ்வொரு சபையும் சரீர வளர்ச்சியில வளர்வதற்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சபையும் ஆண்டவரே விசுவாசத்துல வளர்வதற்கு கிருபையை கொடுங்க. அதற்காக ஆண்டவரே தமிழ்நாடு சபைகளையும் கர்நாடகா சபைகளையும் எங்களோடு இணைந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியும் அவங்க இருக்கிற பட்டணத்தையும் அந்த சபைகளையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு கிருபையை கொடுங்க, எங்களை வழி நடத்துங்கப்பா. ஏசப்பா, இந்நாள் வரைக்கும் நீர் பாராட்டின அன்பிற்காக, இரக்கத்திற்காக நமக்கு நன்றி செலுத்திக்கிற ஆண்டவரே. குறிப்பா ஆண்டவரே, நேத்து இந்த பார்வை இல்லாதவர்களுக்கு நடந்த இந்த மதுரை மீட்டிங்ல நீங்க அற்புதமா நடத்தி கொடுத்தீங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்திற்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம், மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களால எல்லாம் கூடும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் நீதிபரரா இருக்கிறீர், நீர் நல்லவரா இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கூடும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய கரத்தின் கிரியா இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால நேத்து அநேக பார்வையில்லாத சகோதர சகோதரிகளை நாங்க ரீச் பண்ணோம். உங்களுடைய கிருபையினால அவங்களுக்கு நாங்க போதிச்சோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையினால அநேக உதவிகளை எங்களால செய்ய முடிஞ்சுப்பா. அதற்கு நீர் ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியும் நீர் பலப்படுத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்திக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இதற்கு உதவி செய்தவங்க ஒவ்வொருத்தரும், வர முடியாதவங்க எவ்வளவு பேர் ஜெபிச்சுக்கிட்டாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எவ்வளவு உதவிகளை செஞ்சிருந்தாங்கப்பா. நேர்ல வந்திருந்த வாலண்டியர்ஸ் எவ்வளவு பேர் அற்புதமா உதவிகள் செஞ்சாங்கப்பா. ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீங்க அதிக கிருபையை கொடுங்கப்பா, நீங்க வழி நடத்துங்க. உங்களுடைய வருகை மட்டும் எவ்வாறு நாங்கள் தொடர்ந்து உண்மை அறிவிலே நாங்கள் வளருவதற்கும், நாங்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருப்பதற்கும், சரீர வளர்ச்சி அடைவதற்கும் எங்களுக்கு தேவையான புத்தி சொல்லுதலையும் பக்தி விருத்தி எங்களுக்கு கொடுங்கப்பா ஆண்டவரே. சபைகள் அதிகமா பக்தி விருத்தி அடைவதற்கும் அதற்கு தேவையானதை ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் என்றும், சபையாக நாம் புத்தி சொல்ல வேண்டும் என்கிற இந்த ஒரு காரியத்துல நாங்கள் தேரும்படி எங்களுக்கு நீர்தாமை கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்கப்பா. உடைய வருகைக்கு முன்னாடி நாங்கள் எல்லோருமே பக்தி விருத்தி அடைந்தவர்களா, நாங்கள் எல்லோருமே பரிசுத்தம் உள்ளவர்களா, நீங்க கொடுக்கிற ஆவியின் வரத்தை உணர்ந்த பிள்ளைகளா, அதை பயன்படுத்துகிற பிள்ளைகளா, அதுல தேறுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று எங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். நீங்க எங்களை ஆவிக்குரிய வரங்களை கொடுத்து எங்களை பக்தி விருத்தி அடைய செய்யுங்கப்பா. அதே போல ஆவிக்குரிய கனிகளால் எங்களை நிரப்பி நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறுவதற்கு உடைய வருகையின் போது உங்க முன்பாக நாங்கள் எல்லோருமே இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே, நம்முடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறுவதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க. எங்களுக்கு ஆவிக்குரிய வரங்களையும் கொடுங்க, ஆவிக்குரிய கணையிலையும் நிலைக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்க. இவ்வாறு நீர் செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் சீக்கிரமாய் இந்த பூமிக்கு மாறும் ஆண்டவரே. துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உம்முடையதே. இந்த ஜபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.